பிள்ளைங்க இன்றைக்கி தான் தெளிவாக இருக்காளுங்க. பைரவி ஆப்ரேஷன் பண்ணவ தான் 3 பேருமே ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. பாக்கி வேறு வியாழக்கிழமை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவனையும் அவன் அங்கே ஒருத்தன் கிடக்குறான். அவன் 2 மாதம் கழித்து தான் குட்டி போட்டிருக்கா. அது சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு பாலும் ப்ரெட்டும் வைக்க சொன்னாங்க. ராத்திரி வச்சேன். எந்த பிள்ளையுமே சாப்பிடல. 3 பேருமே சாப்பிடல. 3 பேருமே சரியான வாமிட்டு. சரி, நேற்று காலையிலேருந்து நானும் இதுவரையிலையும் சாப்பிடல. நம்ப மாட்டீங்க, இதுவரையிலையுமே நானும் சாப்பிடல. நானும் அந்த ப்ரெட்டில் ஒன்று தின்னுட்டு இருந்தேன். இப்போ காலையிலே பால் வச்சேன், சாப்பாடு ஆகிடுச்சி. ப்ரெட்டு வச்சேன், சாப்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முட்டை வெந்துக்கிட்டுருக்கு. சாதம்லாம் ஆற வச்சுட்டேன். இன்றைக்கி முட்டையும் சாதமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது தாங்க சத்து மாவு. இது என்னென்னு போட்டு அரைச்சிருக்கேன்னா, கோதுமை மாவு, கோதுமை, அப்புறம் கொண்டக்கடலை, பாதாம், முந்திரி பருப்பு இத்தனையும் போட்டு அரைச்சது தான். இது அதுங்களுக்குன்னு அரைக்கலை, எங்கள் வீட்டுக்காருக்காக அரைச்சது. அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. சரி, பிள்ளைங்களுக்கு ஆகட்டுன்ட்டு டெய்லி இப்படி சத்து மாவை கிளறி கொடுப்பேன். இல்லைன்னா இப்படி சத்து மாவாக போட்டு கொதிக்க வச்சு இப்படி கொடுத்துருவேன். சாப்பிட்ருங்க பிள்ளைங்க. இப்போ காலையிலே எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு படுத்துருக்குங்க. இப்போ முட்டை கிளறி வைக்கணும். பிள்ளைங்களை பிடிச்சி உள்ளே தான் கட்டி ஃபேனை போட்டு போவேன். இப்போ சத்த நாள் யூரின் போங்கங்கிறதுக்காக வேண்டி போட்டிருக்கேன். சுணக்கமாக தான் இருக்குதுங்க. வலி இருக்கும்ல, அந்த ஆப்ரேஷன் பண்ண வலி. பிள்ளைங்க நல்லா தெளிவாயிட்டாங்க. பரவாயில்ல. நைட்டெல்லாம் எனக்கு ரொம்ப கவலை. நல்லா 2 ஃபேனை போட்டுவிட்டு படுக்க வச்சா நல்லா தூங்குனுச்சிங்க பிள்ளைங்க. ஆனால் ஒரு 8, 9 மணி வரலையும் ஆவட்ட சாவட்டை விட்டு அப்படியே அலக்கழிச்சு நின்னாளுங்க. இப்போ பரவாயில்ல, தெளிவாயிட்டாளுங்க. தான் கொஞ்சம் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா. இப்போ சின்ன பிள்ளை தான். நல்லா பறக்கணும் முன்ன மாதிரியே இப்போ சாப்பிட வேண்டாம். நைட்டு எதுவுமே சாப்பிடல. இப்போ பரபரன்னு சாப்பிட்றா. கொஞ்சம் அமைதியாக தான் சாப்பிட்றா. எப்போயுமே அமைதியாக தான் சாப்பிடுவாள். அவள் தான் எப்போயுமே பரபரன்னு சாப்பிடுவாள். இவளும் இதாக சாப்பிடுவா. ஓகே கேஸ், என் பிள்ளைங்க நல்லா தெளிவானதுனால இனிமேல் தான் நான் சாப்பிடுவேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு மறுபடியும் முட்டை சாதம் வச்சு கிளறி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வெளியிலே வச்சு சமைச்சிருவேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. வணக்கம்.